மேற்கு வங்க உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு தொடர்ந்து கலவரம் நடந்து வருகிறது. ஞாயிறன்று 3 காங்கிரசார் கொல்லப்பட்டனர். மேற்கு வங்க மாநிலத்தில் 5 கட்ட உள்ளாட்சி தேர்தல் நடந்து வருகிறது. முதல் கட்ட தேர்தல் 11ஆம் தேதியும், 2ஆம் கட்ட தேர்தல் 15ஆம் தேதியும், 3ஆம் கட்ட தேர்தல் 19ஆம் தேதியும் நடந்தது. உள்ளாட்சி தேர்தல் துவங்கியதிலிருந்தே ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கும் மார்க்சிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கும் இடையில் மோதல் நடந்து வந்தது. இந்நிலையில் 4 மாவட்டங்களில் 4ஆம் கட்ட தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு திங்களன்று நடக்கவுள்ள நிலையில் வன்முறை சம்பவங்கள் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. காங்கிரஸ் மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சிகள் செல்வாக்குடன் காணப்படும் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் ஞாயிறன்று காங்கிரசார் மீது திரிணாமுல் கட்சியினர் கையெறி குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதில் 3 தொண்டர்கள் இறந்தனர். காங்கிரசார் மீது ஆளும் திரிணாமுல் காங்கிரசார் குறிவைத்து தாக்குதல் நடத்துவதாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அசோக் தாஸ் கூறிய குற்றச்சாட்டை போலீஸ் தரப்பு மறுத்துள்ளது. வன்முறையில் ஈடுபடுவதற்காக ஒரு வீட்டில் காங்கிரசார் கையெறி குண்டுகளை தயாரித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக வெடி விபத்து நடந்து 2 காங்கிரசார் பலியானதாக போலீசார் தெரிவித்தனர். முர்ஷிதாபாத்தில் சனிக்கிழமையன்று நடந்த மோதல்களின் போது காங்கிரஸ் மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சிகளைச் சேர்ந்த தலா ஒரு தொண்டர் கொல்லப்பட்டனர். 19ஆம் தேதி நடந்த 3வது கட்ட தேர்தலின் போது 3 பேரும், 2ஆம் கட்ட தேர்தலின் போது 4 பேரும் கொல்லப்பட்டனர் என்பதும், போலீசார் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 5வது இறுதிக்கட்ட தேர்தல் ஜூலை 25ஆம் தேதியும், ஓட்டு எண்ணிக்கை 29ஆம் தேதியும் நடக்கிறது.